அப்படியே போயிடும் முருகன் 5 டேக் பேசியா. பெங்களூர் எம்ஜிஆரும் சென்னை முகப்பேர் எம்ஜிஆரும் சேர்ந்து இணைகிறார்கள். அவர்கள் கொடுக்கும் பேட்டியை பாருங்கள். வணக்கம், நான் கர்நாடகா எம்ஜிஆர் லாரன்ஸ் பேசுகிறேன். பாருங்கள் எங்கே வந்திருக்கிறேன்னா, புரட்சித் தலைவருடைய இதயக்கனி திரைப்படத்திற்கு கர்நாடகா பெங்களூரிலிருந்து இங்கே ஆல்பர்ட் தியேட்டரில் மெட்ராஸுக்கு வந்திருக்கிறேன். வரும்போது 2 வீலரில் தான் வந்திருக்கிறேன். இங்கே வந்து ரோட்டில் இருக்கிறவங்களுக்கும் வீதியில் இருக்கிறவங்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் புரட்சித் தலைவர் எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த செயலில் நான் செய்து கொண்டு வருகிறேன். அது வந்து நான் எங்கேயும் மேக்கப் போட மாட்டேன், டான்ஸ் ஆட மாட்டேன், எதுவும் இல்லை. புரட்சித் தலைவர் கலராக ட்ரெஸ்ஸு போடுவேன். உள்ளம் மட்டும் புரட்சித் தலைவர் உள்ளம் என்னிடம் இருக்குதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. அது நான் சொல்ல மாட்டேன், மற்றவங்க சொன்னால் தான் அது கரெக்டு. நான் சொன்னால் அது தவறு. என்னை பற்றி நானும் புகழக்கூடாது, புரட்சித் தலைவரை பற்றி நான் புகழ்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட சில நல்ல விஷயம் கற்றுக்கின்னு தான் நான் இந்த சேவைகள் செய்கிறேன். 40 வருஷமாக குடிக்கிறதில்ல, சாராயம் குடிக்கிறதில்ல, வெத்தலை பார்க்குறதில்ல, பான் பராக், பீடி, சிகரெட் எதுவுமே இல்லை. அந்த காசை மிச்சம் பண்ணி ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவி கொடுக்குறேன். என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு நான் கஷ்டப்படுறத நான் கொடுக்குறேன். இப்போ என் நண்பர் சங்கர் 2 வார்த்தை பேசுவார். எம்ஜிஆர் சங்கரன், முகப்பேர், சென்னை. இவர் நீண்ட கால நண்பர். இவர் எல்லாம் தர்மம் பண்ணி கொண்டு இருக்கிறார். என்னால் முடியாது. நான் லைட்டாக பண்ணுவேன், ஸ்ட்ரைட்டாக பண்ண போயிட்டு நான் டான்ஸ் தான் ஆடுவேன். இந்தியாவில் டான்ஸ் ஆடு, என்ஜிஆர் தர்மம் பண்ணார். இந்தியாவில் மேக்கப் கூட ஆட முடியும். இவர் தான் தர்மம் பண்ணுறாரு. இவர் தான் நல்ல தர்மகர்த்தா. நான் ஆன்லைன் தர்மகர்த்தா. எந்த கோயிலுக்கு அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டுமே, இங்கே நீ சிரிப்போம் ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அங்கே சிரித்தவர் யார், அழுவது யார் தெரியும். வயிறு வரைக்க சிரிப்பவர்கள் மிருக ஜாதி, சில வயதிலேயே சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. மனிதன் என்ற போர்வையில் மிருகம் வாழும் நாட்டிலே நீதி என்றும் நேர்மை என்றும் எழுதி வைத்தான் ஏட்டிலே, எழுதி வைத்தான் ஏட்டிலே. ஞானத்தோடு வாழ்வதுதான் சட்டமாகுமா, அது வழிப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேண்டுமா? தர்மதாயின் பிள்ளைகள் தாயின் கண்ணை மறைப்பதா, நீமை என்னை ஊமையாக்கி தலைகுனியே வைப்பதா, தலைகுனியே வைப்பதா. அங்கே ஆடவர் சிரிப்பு. சூப்பர் சூப்பர் சூப்பர்.